உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலையில் பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அடைக்கப்படாமல் காமராஜர் சாலை பகுதியின் திரையரங்குகள், உணவகங்கள் மற்றும் வியாபார நிறுவனங்களின் பாதாள கழிவுநீர் இணைப்புகள் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் பகுதிகளான திருமுடி நகர், பாரதிபுரம் மெயின் ரோடு, பகத்சிங் வீதி, கல்வே பங்களா மெயின் ரோடு மற்றும் நேரு நகர் போன்ற வீதிகளின் வழியாக பாதாள கழிவுநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இதனால் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வழிந்தோடும் நிலையில் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இப்பிரச்சினை பற்றி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கோரிக்கைகள் வைத்ததன் பெயரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கழிவுநீர் உட்பிரிவு பிரிவின் மூலம் ரூபாய் 25 லட்சம் செலவில் காமராஜர் சாலை, ராஜா திரையரங்கு முதல் உப்பனாறு வாய்க்கால் வரை புதிய பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா காமராஜர் சாலை ரமேஷின் ஹோட்டல் அருகில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. புதிய தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைக்கும் பணிகள் முடிவடையும் நிலையில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் பிரச்சினைகள் தீர்க்கப்படும். மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள், அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி அரசு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் விலையில்லா 10 கிலோ அரிசி மற்றும் 2 கிலோ சர்க்கரை தொகுதி முழுவதும் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அரிசி மற்றும் சர்க்கரை வழங்கும் விழாவினை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி துவக்கி வைத்தார். அரிசி மற்றும் சர்க்கரை பெற்ற பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் என பலர் கலந்து கொண்டனர். ரெண்டு சக்கரை ஒரு அரிசி ஒரு 5 நிமிஷம் எனக்கு போட்டுவாங்க. பிஆர்டிசியில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், எம்ஏசிபி பலன்களை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பிஆர்டிசியில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்ப் செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்தகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிக்கைவேல் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நீங்க போய் தொடங்குறீங்க. புதுச்சேரி மாநில ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்து சமய சனாதன வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபஞ்ச வளர்ச்சி பெருவிழா திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபஞ்ச வளர்ச்சிக்கு சேவையாற்றிய அர்ச்சகர்கள் மற்றும் நாதஸ்வரம் தவில் வித்வான்களுக்கு விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். விழாக்குழு சார்பில் துணைநிலை ஆளுநருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து திருக்காஞ்சி கோவில் வளாகத்தில் 108 அடி உயரத்தில் கட்டப்பட்ட சிவன் சிலையின் கட்டுமான பணிகளை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மயிலம் பொம்பூர் ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள், பிள்ளையார்பட்டி குரு முதல்வர் பிச்சை சிவாச்சாரியார், திருப்பரங்குன்றம் குரு முதல்வர் ராஜா பட்டர், காரைக்கால் சர்வேஸ்வர சிவாச்சாரியார் கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை குருக்கள் சரவண சிவாச்சாரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுத்ததாக சைவ புதுச்சேரி ஒகினோவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு அவர்களது திறமை வளர்வதற்கேற்ப கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு முருங்கப்பாக்கம் மதர் தெரேசா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இத்தேர்வில் 45 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒகினோவா கராத்தே சங்கத்தின் மாநில பிரதிநிதியும் வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனருமான சென்சாய் ராஜசேகர் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடத்தி குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கலர் பெல்ட் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் சென்சாய் ஜானகிராமன் செய்திருந்தார். இதில் மாணவ மாணவிகள் உடனிருந்தனர்.
வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே புதிதாக அமைந்துள்ள அனிதா கோல்டு கவரிங் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கடையினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் தாமோதரன், செந்தில், பிரபு, அழகு, சூரியகுமார், ஸ்ரீராம், சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் சேகர், அனிதா, கிஷோர், ஷியாம், சச்சின் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றனர். மேலும் கடையின் உரிமையாளர் கூறுகையில், இங்கு அனைத்து பொருட்களும் நியாயமான விலையில் தரம் உயர்வாக கிடைக்கும் என தெரிவித்தார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை கிருத்திகையை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து அழகு முருகன், வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் அமைச்சர் நமச்சிவாயம், அவரது மனைவி வசந்தி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் அபிஷேகப்பாக்கம் ஆயிற்று மகாதேவர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளூர் பத்திரிகையாளர்களை புறக்கணித்து வருவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சிலை எதிரில் எழுச்சி பத்திரிகையாளர் சங்க கௌரவ தலைவர் மதி மகாராஜா தலைமையில் தலைவர் சுகுந்தன், பொதுச் செயலாளர் அம்மா ஆறுமுகம், பொருளாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி, ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், தலித் அமைப்பு ராஜா, 10 ரூபாய் நோட் சுந்தரராஜன், வக்கீல் சசிபாலன், தினசங்கு நாகவேந்தன், கலாம் விருட்சகம் தலைவர் ராஜா, எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்க துணைத் தலைவர்கள் புதுவை சுடர் சிவகுமார், சரவடி சுரேஷ், துணை பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன், துணை பொருளாளர் பரணிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் புதுவை மறுபக்கம் முனியன், வாய்ஸ் ஆஃப் செல்லப்பா, AJK சீனு, தீபம் முரளி, கமலா டிவி முகமது, எஸ் மீடியா மணி, தினக்குரல் சிவகுமார், தினப்பார்வை ரமேஷ், ரெயின்போ சுகுமார், உடன் விசாரணை தனசேகரன், ITV பழனி, நேயம் பூபதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். அதெல்லாம் இப்ப இதெல்லாம் பணிக்காலத்துல அவங்க இறக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கலாம், மன உளைச்சல் இல்ல, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு உண்டான செலவுகள்லாம் இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தா தான் அந்த இடத்துல அவங்க மனசே செயல்பட முடியும், மக்களுக்கான சேவைகளை எங்களையும் ஈடுபடுத்த முடியும். இப்போ நாங்களாம் ஈடுபட்டு இருக்கிறோம்னாக்கா பல தகவலை அவங்க மூலியமா தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்பதான் நாங்க சில செய்தியெல்லாம் கையில் எடுத்து உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டு இதை பொது வெளியில நாங்க பேசுறோம், அதே நேரத்துல போராட்டத்துல கலந்துக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறணும்னாக்கா பத்திரிகையாளர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை இந்த அரசு கொடுக்கணும். ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அரசு ஊழியர் இருக்கிறாங்கன்னா சிஎஸ்ல இருந்து இன்னைக்கு துப்புரவு பணி செய்யறவங்க மரம் எல்லாரும் ஒரே கேட்டகரி தான், அரசு ஊழியர் தான் எல்லாமே. அதே மாதிரி பத்திரிகையாளர் தான் பிரிச்சு பார்க்க கூடாது. நீங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்க தகுதியானவங்களும் நீங்க மாத்துங்க. ஏன்னா நீங்க தகுதியானவங்களும் அவங்களை மாற்றத்துக்கு நீங்க மறுத்தீங்கன்னாக்கா இது தவறான பேச்சுக்கு தான் இடம் கொடுக்குமே தவிர இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நீங்க கலைந்து இந்த பத்திரிகையாளருடைய உரிமைக்காகவும் உடைமைகளுக்கு அவங்களுடைய நல்ல ஒரு எண்ணத்தின் மூலமாக நீங்க செயல்படணும். இதை வாயிலாக கேட்டுக்கொண்டு நன்றி கூடிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம்,
அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் புல் விளையாட்டு அரங்கத்தில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். ஜெய் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நிர்வாக இயக்குநர் கார்த்திகேயன் மற்றும் மக்கள் தொடர்பு உதவியாளர், தகவல் மற்றும் விளம்பர இயக்குநரகம் அதிகாரி உமா அமலோற்பவமேரி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மழலையர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரசு கால்நடை மருத்துவர் அருண்குமார் கலந்து கொண்டு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாநில கோஜூரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு மழலையர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பொம்மலாட்டம் தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை வழிநடத்தினார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மழலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மழலை மாணவர்கள் தேச தலைவர்கள் போன்று மாறுவேடம் அணிந்து வசனம் பேசி நடித்து காண்பித்தனர். இது வந்திருந்த பார்வையாளர்கள் அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது. விழாவின் ஏற்பாடுகளை மழலையர் பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். முனைவர் முகமது ஜின்னா எழுதிய நோபல் சேச்சி என்ற புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் புத்தகத்தை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதற்கான சூழல் தமிழகத்தில் இன்னும் கனியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் கூட்டணி ஆட்சி என்பதை அனைத்து கட்சிகளும் பேச துவங்கி இருப்பது துவக்க நிலை என்று குறிப்பிட்ட திருமாவளவன், 2026 அதற்கு ஏதுவான காலம் இல்லை என்றார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பும் என்று திமுக அல்லது அதிமுக சொல்கிறது என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் தங்களை விருப்பத்தை தெரிவிப்பது தற்போதைய நடைமுறைக்கு சாத்தியமானதா என கேள்வி எழுகிறது என்று தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி என அதிமுக வெளிப்படையாக இதுவரை சொல்லவில்லை. யூகங்கள் அடிப்படையில் தான் பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் தற்போது இல்லை. இது குறித்து பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சென்னை மக்கா மஸ்ஜித் தலைமை இமாம் யூசுப் சித்திக், மிஸ்பாக்கி, தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்க தலைவர் சலீம் மற்றும் முனைவர் அப்துல் ரசாக் உள்ளிட்ட பொதுமக்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வார். முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள திரு அப்துல் ரசாக் அவர்களை அழைக்கிறோம். அது பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை, ஞானம் தேவை, ஒரு புரிதல் தேவை. ஆகவே இதை தவிர்க்க வேண்டாம். என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று என்னை அழைத்து கொண்டு போனார் சிங்கப்பூருக்கு. அதன் பிறகு அடுத்தடுத்து 2-3 நாள்